மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய நுழைவு வாயில் தந்தை பெரியார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு பாஜக சொன்னதும் சுயமரியாதை இல்லாம அதை எடுக்க துணிந்தவர் தான் பழனிசாமி. தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் கொஞ்சம் கூட சுரணை இல்லாம அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் விட்டு இருப்பாரா? உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் செங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சமை தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். இடபிள்யூஎஸ் அந்த செக்ஷன் படி 10% இடஒதுக்கீடும்படி வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே அறிவித்து எல்லா மாநிலங்களையும் அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார். தமிழகத்தில் நம்முடைய அரசு, நம்முடைய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை, மாறாக அதில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம மீண்டும் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டில் என்னைக்கும் பாசிச சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தலில் மீண்டும் ஜெயிக்க போவது நம்முடைய தமிழ்நாடு தான். ஜெயிச்சு காட்டுவோமா? டெல்லிக்கு சொல்லுவான், நம்ம தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். கடந்த தேர்தல் நேரத்தில் திமுக அவங்க பிரச்சாரமே செஞ்சது, இப்ப இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வீதிக்கு வீதி பிரச்சாரம் செஞ்சது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு. ஆனா 5 ஆண்டுகள் ஆகியும் ரத்து பண்ண முடியல. பொய்யான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதனால திமுக என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீட்டை திமுக தேர்தலில் இருந்து ரத்து பண்ணிட்டாங்க. பாமக ரெண்டா உடைஞ்சு போய் இருக்கிற ஒரு கூட்டணி, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே தீர்க்க முடியாத, ஏற்பட்ட பிரச்சனை தீர்க்க முடியாத அன்புமணி அவரை நீங்களே சேர்த்துக்கிட்டா உங்க கூட்டணி பலமா இருக்குன்னு அர்த்தமா? உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாசு, நான் பிளாஸ்ட், நான் உச்சம், என்ன துரோகம் செய்யணும், அதையும் டிசைனா செய்யணும்னு நினைக்கிற பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்ய அமைத்திருப்பதுதான் டப்பா இன்ஜினுடைய என்டிஏ கூட்டணி. ஏன் இந்த கூட்டணி நாங்க அமைச்சோம்னா, ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத துப்பில்லாத திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, கள்ள சாராயம் விற்கின்ற திமுக, அதை அகற்றப்பட வேண்டும். இது தீய சக்தி. டிடிவி தினகரன் எடப்பாடி ஒரு 420 எடப்பாடியை பார்த்து டிடிவி தினகரன் சொன்னாரு, இவர் ஒரு வியாபாரின்னாரு. அரசியல்வாதி இல்ல, வியாபாரின்னாரு. இப்ப வியாபாரி எடப்பாடி தலைவரா மாறிட்டாரு. 420 இருக்கிற டிடிவி தினகரன் உங்களுக்கு சேவகரா மாறிவிட்டார். என்ன கூட்டணி இது? அளவுக்கு அதிகமான மக்கள் வரும் பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு. இதை திருப்பி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நேற்று குளத்தூர் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. வேண்டுமென்றே எதை வேண்டுமென்றாலும் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதை பற்றி நாங்கள் அக்கறைப்படவில்லை. ஏனென்று சொன்னால், வேண்டுமென்று பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அம்மாவே தேர்தல் போட்டியிடுகிற போது 91 பர்கூர் அண்டு காங்கேயத்தில் 2 பகுதியில் நின்றாங்க. புதிதாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை சார்ந்த யாருமே தேர்தல் களத்தில் இருக்கிற போது 2 தொகுதியில் போட்டியிடுவது வழக்கம்.
அந்த வழக்கப்படி தான் இவர் செஞ்சிருக்காரு தவிர வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, தேர்தல் ஆணையம் வந்து 4 இடத்துல நான் போட்டி போடலாம், 4 places. அது ஒரு தடவை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா, 4 இடத்துல போட்டி போட்டாங்க. உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம், என்ன எச்ச ராம்விலாஸ் அந்துலே சொல்றாரு, இவர் பெரும்பான்மை ஒண்ணு என்ன, பெரும்பான்மை பெறப்போவதில்லை என்பது உங்களாலேயே தெரிஞ்சு போச்சு. நீங்க விஜய் கிட்ட போறீங்களா, விஜயை வெற்றி பெற போறாரா, விஜய் உங்களுக்கு ஆதரவு பெற போறாங்கிறதெல்லாம் $1 மில்லியன் கேள்வி. மதிப்புரிய விஜய் சார் வந்து என் மேலே வந்து பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான். அவர் வந்து என் ஒய்ஃப் வந்து அவர் வந்து ஒரு தம்பியாக தான் கருதுறாங்க. அதே மாதிரி அவரும் என் ஒய்ஃப் வந்து அக்கான்னு தான் அன்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த வகையிலையும் அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பற்றி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பற்றி சொல்லவோ நான் தயாராக இல்லை. ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். பேசிட்டாரு உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாருன்னு. நான் என்னைக்காவது ஒரு திட்டிருக்கிறேனா? மோடி திட்ட மாதிரி நான் திட்டிருக்கேனா? இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவு எடுத்து சொல்லுங்க. மொத்த 10 தோல்வி பழனிசாமி இல்ல, மொத்த தோல்வி பழனிசாமிங்கிறத முடிச்சு விடணும்.